பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கடவுள் உங்களை ஆசீர்வாதமாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கின்றவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். அதை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாய் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே 51ஆம் வசனம். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். இயேசு தன் நண்பர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே, ஸோ ஆசீர்வதிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே அவர்களிடமிருந்து விண்ணகத்துக்கு போனார்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ அவர் மறையும் வேளையிலே, விண்ணகத்துக்கு ஏறி செல்லும் வேளையிலே அவர் 2 கரங்களையும் உயர்த்தி ஆசீர்வதித்து கொண்டே செல்கிறார். அப்போ அவர் மறையும் வரை கரங்களை விரித்து ஆசீர்வதித்து கொண்டே இருந்தார். அதை பெற்றுக்கொண்டார்கள். இன்றும் நாம் விண்ணகத்திற்குரிய ஆண்டவரை நினைக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக, காரணம் அவர் மறையும் பொழுது ஆசீர்வதித்து கொண்டே மறைந்தார் என்று வாசிக்கின்றோம். ஆகவே இதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். இதை ஒரு வாக்குறுதியாக எடுத்துக்கொண்டு, என்னை நிரந்தரமாக ஆசீர்வதித்து கொண்டிருக்கின்ற ஒரு இயேசு, ஒரு கடவுள் எனக்கு இருக்கிறார். யார் என்ன சொன்னாலும், எந்த பிரச்சனை என்னை நெருக்கினாலும் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஒரு கடவுள், அதுவும் விண்ணகத்திலிருந்து கரம் நீட்டி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அதை சொந்தமாக்கி உங்கள் கரங்களிலே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கரங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் பெற்றோரை, உடன் பிறந்தோரை, நண்பர்களை ஆசீர்வதியுங்கள். பரலோக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகள் மீது கரங்களை நீட்டி ஆசீர்வதியுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது, கடன் தொல்லையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த பிரச்சனையா இருக்கலாம், அதையெல்லாம் எழுதி வைத்து ஒரு இடத்துல வச்சு அது மேல கையை வச்சு, இது விண்ணகத்துக்கு சென்ற பொழுது கரங்களை விரித்த இயேசுவின் கரங்கள், இந்த கரங்களை கொண்டு இந்த பிரச்சனைகள் மீது நான் ஆசீர்வதிக்கிறேன், பிரச்சனைகள் உருமாற்றம் அடைவதாக ஜெபியுங்கள். கண்டிப்பாக உருமாற்றம் அடையும். ஆகவே உயர்த்தப்பட்ட கரம், விரித்த கரம், இயேசு கரம் விரித்து ஆசீர்வதித்துக் கொண்டே மறைந்தார். அந்த ஆசீர்வாதம் உலகம் முடியும் வரை நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறது. அதை சொந்தமாக்குவோம். மீண்டும் ஒருவர் இந்த வசனத்துக்கு முடிச்சு பாருங்களேன். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். ஸோ கையை விரிச்சு ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். சொந்தமாக்குங்கள். அதை பெற்று உங்கள் குடும்பத்திலேயே பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஆசீர்வாதத்தை பற்றி பேசுங்க. நீங்க பேசணும். உங்க குடும்பத்திற்குள்ள இயேசு இன்னும் கையை விரிச்சு ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார். சொந்தமாக்குங்கள். உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், உங்கள் பிரச்சனைகளை தலைகீழாய் மாற்றுகிறாய். ஆண்டவரின் பரிசுத்த கரம் உங்கள் குடும்பத்தின் மீது இருப்பதாக. வாழ்த்துக்கள்.